ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்டிசி அப்படிங்கிற செக்ஷன் 8 கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். அதாவது என்ஆர்டிசி அப்படிங்கிற செக்ஷன் 8 கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்ஸ் மேனேஜருக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சி இருக்குது. அன்ரிசர்வ் கேட்டகரியில் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவு ஒரு பர்மனன்ட் ஜாப். ஓகே, இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மந்த்லி வந்து 1,14,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெல்லியில் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தா நல்லது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான நேச்சர், அதாவது ஜாபுக்கான என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக அந்த பிடிஎஃப் ஃபைல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் இன்ஜினியர்ஸ் ஃபார் எம்ஹெச்ஐ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் வந்து ஜாப் எடுக்கிறாங்க. இது பர்மனன்ட் கிடையாது. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35, மேக்ஸிமம் 35 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்டெக் இன் மெக்கானிக்கல் ஆர் மெட்ரலர்ஜி மெட்ரானிக் முடிச்சிருக்கணும், அல்லது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாபும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு, அது கூட உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஹார்ட் காப்பியும் வந்து அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 500 ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது வந்து டிடி எடுக்கிறது மாதிரி இருக்கும். டிடி வந்து என்ஆர்டிசி அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் 500க்கு டிடி எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎஸ்எம்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் 2வதாக ஒரு போஸ்ட் இருந்துச்சுல, அந்த கான்ட்ராக்சுவல் போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜர் பர்மனன்ட் ஜாப்புக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். செகண்ட் வேகன்சிக்கு வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு, உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபஸ்ட் பேஜில் உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிட்டு, அது கூட அந்த 500க்கான டிடியும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வந்து அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடியான jobs@nrdc.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணிவிட்டு, ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.